ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அடியேன் இப்பொழுது பண்ணாரி அம்மன் ஆலயத்திலே நிற்கிறேன். அம்மனுடைய கோவில்களில் பிரசித்தியான ஆலயம் பண்ணாரி மாரியம்மனுடைய ஆலயம். சமயபுரம் மாரியம்மா, பண்ணாரி மாரியம்மா, கோவையிலே கோனியம்மா, கண்டு மாரியம்மா என்று காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்றெல்லாம் இந்த மற்றுமுள்ள அம்மனுடைய 51 சக்தி பீடங்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று மகாகவி பாரதியார் பாடினார். ஓம் சக்தி, பராசக்தி, மகாகாளி என்றெல்லாம் அம்மனுடைய பக்தர்கள் தங்களுடைய பக்தியின் மிகுதியினாலே மிகச் சிறப்பான ஒரு வழிபாட்டினை, அதுவும் அதிகமாக பாரத தேசத்திலே தமிழ்நாட்டிலே தான் இந்த சக்தி வழிபாடு மிக ஓங்கி இருக்கிறது. குறிப்பாக கோவை, ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களிலே சக்தி வழிபாடு செய்கிறவர்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறார்கள். சரி, இந்த பராசக்தியின் தத்துவம் என்ன? அபிராமி பட்டர் அழகாக பாடியிருக்கிறார் அல்லவா? துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பரிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனவே என்று சொல்லுவார். அந்த சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவறு முயல்வார். இந்த பண்ணாரி மாரியம்மன் பக்கத்திலே இப்பொழுது இருக்கிற ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஒரு வனத்திலே ஆதிப்பதிவு இருந்தது. அந்த வனத்திலே வனவாசிகள் மட்டுமே அந்த அம்மனை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே வனத்துறையினுடைய ஒரு சட்டத்திற்கு ஏற்பவும் மக்களின் வசதிக்கு ஏற்பவும் சில 100 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த பண்ணாரி அம்மனை இங்கே பண்ணாரி நகரத்திலே கொண்டு வந்து பதிவு வைத்து இங்கும் அவள் சுயம்புவாகவும் எழுதியிருக்கின்றார். பண்ணாரி மாரியம்மனுடைய விக்கிரகத்திற்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் பாதத்திலே இங்கும் ஒரு சுயம்பு இருக்கும். அவளாக விரும்பி வந்தாள். திருக்கண்ணபுரத்தாள் என்று சொல்வார்கள். எப்படி சமயபுரத்திலே கண்ணபுரத்தாளாக இருக்கிறாளோ அப்படி இங்கே பண்ணாரியிலே பண்ணாரி மாரியம்மனாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். பராசக்தியினுடைய பக்தர்கள் உலகத்திலே ஏராளம். பாஸ்கரராயர் என்று சொல்லி ஒரு மகான், அவர் சக்தி உபாசகர். அவர் வந்தபோது, ஒரு துறவி வந்தபோது அவர் எழுந்திருந்து வணங்கவில்லை. நீ ஒரு துறவி, நான் ஒரு துறவி, என்னை நீ வணங்கால் அமர்ந்திருக்கிறாயா என்று அந்த துறவியானவர் கேட்கிறார். அப்பொழுது பாஸ்கரராயர் சொன்னார், இல்லை, நான் உங்களை வணங்கக்கூடாதுங்கிறார். இல்லை, ஒரு துறவியை ஒரு இல்லறத்தான் வணங்கத்தான் வேண்டும் என்று வாதம் செய்கிறார் பாஸ்கரராயர். அப்பொழுது சரி, முதலில் உங்களுடைய தண்டத்தை வையுங்கள். ஒரு சன்னியாசிக்கு அவனுடைய தண்டம் தானே உயர்ந்தது. நான் அந்த தண்டத்தை முதலில் வணங்கிவிட்டு பிறகு உம்மை வணங்குகிறேன் என்று பாஸ்கரராயர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தண்டம் அங்கே ஒரு சுவற்றின் பக்கம் சாய்த்து வைக்கப்பட்டது. பாஸ்கரராயர் அந்த தண்டத்துக்கு வணக்கத்தை செலுத்துகிறார். தண்டம் 2ஆக பிளந்து உடைந்து விழுந்து விட்டது. அப்பொழுதுதான் துறவிக்கு தெரிந்தது, ஒரு சக்தி உபாசகனுடைய, பராசக்தியினுடைய வழிபாடு செய்கிறவனுடைய பலம் மிக உயர்ந்தது என்பதை உயர்ந்து அந்த சன்னியாசி பாஸ்கரராயரை இருகரம் கூப்பி வணங்குகின்றார். இப்படி எத்தனையோ லீலைகள். அபிராமி பட்டர், பாஸ்கரராயர் என்று நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ மகான்கள் அம்பிகையை பாடியிருக்கிறார்கள். தியாகையர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் போன்றவர்கள் எல்லாம் தெலுங்கிலும் வடமொழியிலும் அழகு கொஞ்சம் தமிழிலும் கூட அநேக கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களிலே இன்றைக்கும் மிகப்பெரிய பெரியோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கச்சேரி ஒவ்வொன்றையும் ஒரு பாடலாவது அம்பிகையை பற்றி பாடுகிறார்கள். அம்மனுடைய பக்தர்கள் தான்
இந்த தமிழகத்திலே எத்தனை பக்தர்கள் இருக்கிறார்கள் என்றால், சிவபக்தர்களை காட்டிலும், விஷ்ணு பக்தர்களை காட்டிலும், விநாயக முருகனுடைய பக்தர்களை காட்டிலும் அதிக பக்தர்கள் யாருக்கு உண்டு என்று சொன்னால், சாக்தம் என்கிற சக்தி வழிபாடு. இவள் யார் என்று கேட்டால், பராயை, பட்டாரிகாயை, பராம்பிகாயை, மகாதேவியை, மகாலலிதா, திரிபுர சுந்தரியை என்றெல்லாம் மங்களமான நாமங்கள் சொல்லுகிறார்கள். சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் என்கிற ஸ்லோகம், அருணாம் கருணா தரங்கிதாட்சிங்கிற ஸ்லோகம், சரசிஜ நிலையே சரோஜ நிலையே என்கிற ஸ்லோகம், இப்படி 1000 நாமங்கள். மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் என்று சொல்லி சரஸ்வதி கூட அம்பிகையின் ரூபம் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவள் 3 தேவியின் ரூபமாக இருக்கிறாள் என்று மார்க்கண்டேயர் தன்னுடைய தேவி மகாத்மியத்திலே சொல்லுகிறார். யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதாக நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று அந்த தேவியை கொண்டாடுகின்றார்கள். 700 மந்திரங்களாலே தேவி மகாத்மியம் இருக்கிறது. 12 ஸ்கந்தங்கள் அடங்கிய தேவி பாகவதம் இருக்கிறது. மற்றும் அந்தாதி நூல்கள் 250க்கும் மேற்பட்ட நூல்களிலே அபிராமி அந்தாதி தான் இன்றைக்கும் முதலிடத்தை பெறுகிறது. பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு முத்தவளே, மூவா முகுந்தற்கு மாத்தவளே, இனியவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதை, உன்னை தவிர நான் எந்த சுவாமியை வணங்கட்டும்? என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயம். நான் இந்த பன்னாரி மாரியம்மனை என்னுடைய விவரம் தெரிந்த காலத்திலே இருந்து வழிபட்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு நண்பருக்கு வாட்ஸ்அப் செய்த போது, இந்த மாதிரி பன்னாரி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது அவர் சொன்னார், சுவாமிஜி, எல்லா தெய்வங்களையும் நீங்க பார்க்க விரும்பல, இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். நேற்றைக்கு ஒடுவங்குறிச்சியிலே நரசிம்மர் உங்களை பார்த்தார். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இந்த குரோதி நாம சம்பத்சரத்திலே ஆடி மாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமையிலே அந்த அம்பிகை தினமும் நீங்கள் உங்கள் வீட்டிலே விக்கிரகம் வைத்து வழிபடுகிறீர்களே, தினமும் 2 மணி துளிகள் அந்த அம்பிகைக்கு உபச்சாரத்தை செய்கிறீர்களே, அந்த அம்பிகை உங்களுடைய பக்தியிலே மிக மகிழ்ந்து என் மகனை பார்க்க வேண்டும், என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறாள். அதனால் உங்களை அழைத்துக் கொண்டு ஒரு முதலாளி தன்னுடைய காரிலே கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லி அவர் போட்ட பதிவை இவர்களுக்கெல்லாம் நான் போட்டு காட்டினேன், என்னோடு வந்தவர்களுக்கு. எனவே பக்தி என்பது என்ன என்றால் பலன் கருதாததுதான் பக்தி. சுவாமி முன்னாடி போய் நின்றுட்டு என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், சீட்டு கிடைக்கணும், மருந்து தெரியணும், வியாதி போகணும்னு சும்மா பகவானுக்கே எழுந்து ஓடுகிற அளவுக்கு வரம் கேட்க கூடாது. யார் உண்மையான பக்தன் அப்படின்னா, சாமி கும்பிடணும், சரணாகதி அடையணும், இது வேணும்னு கேட்கவே கூடாது. நான் சௌக்கியமா இருக்கேன்னா அதுதான் ரகசியம். இன்று வரையிலும், இந்த வினாடி வரையிலும், இனி என் உயிரிருக்கும் வரையிலும் கூட ஒரு சுவாமியினிடத்திலே ஒரு சன்னிதானத்துக்கு சென்று எனக்கு இது வேணும் என்று எனக்காக நான் கேட்டதே இல்லை. என்னிடத்திலே வருகிற என்னுடைய மாணவர்கள், அன்பர்கள், பக்த கோடிகள் மிகவும் கதறி கேட்பார்கள். அவர்களுக்காக பிரார்த்திப்பேன். பாவம், அவர்கள் மூட பக்தர்களாக இருக்கிறார்கள், வழிபாடு செய்ய தெரியவில்லை. இறைவனே நீ அவர்களுக்கு அருள் புரிந்து கல்யாணமாகட்டும், வீடு கட்டட்டும், நோய் நிவாரணம் அடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், வெளிநாடு போகட்டும் என்றெல்லாம் அவர்களுக்காக வழிபடுவதுண்டே ஒழிய எனக்காக நான் வருந்தியதே இல்லை. 18 வருட காலங்கள் மகாமேருவை ஸ்ரீ சக்கரத்தை வைத்து நித்தமும் குங்குமார்ச்சனை செய்வேன். இது என்னுடைய ரசிகர்கள் 2 லட்சம் பேருக்கு கூட தெரியும். அம்பிகை பக்தனாகத்தான் ஆதியில் இருந்தேன். குழந்தையிலே சர்ப்பங்கள் எல்லாம் சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும். பிறகு இல்லறத்தான் ஆனேன். விட்டாளா இந்த அபிராமி மீண்டும் என்னை துறவியாக்கி இது 18வது வருடம். இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை முதல் கொண்டு பாலகனாய் நான் இருந்த போது அமுதப்பால் ஊட்டினாலே அன்று தொடங்கி இன்று வரையிலும் ஞானத்தை ஊட்டிக் கொண்டே இருக்கிறாள். கருத்தன எந்தகன் கண்ணன வண்ண கனகவத்தில் கருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கினேம்பர். ஞானப்பால் யாருக்கு கிடைக்கும்? பொருட்பால் எல்லாருக்கும் கிடைக்கும், காமத்து பால் எல்லா ஜாதகத்துக்கும் கிடைக்கும். ஆனா ஞானப்பால் யாருக்கு கிடைக்கும் என்றால்
இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனிடத்திலே ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ சிதக்னி குண்ட சம்பூதாயை நமஹ தேவகாரிய சமுத்யதாயை நமஹ உத்யத்வானு சகஸ்ராபாயை நமஹ விசாருண பிரபாபூரமஞ்சத் பிரம்மாண்ட மண்டலாயை நமஹ சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கஜாயை நமஹ உருவிந்தமனிஸ்ரேணி கணத்கோட்டிர பண்டிதாயை நமஹ அக்ரமீ சந்திரதிப்ராஜலிகஸ்தல சோபிதாயை நமஹான்னு 1000 நாமாவளியினாலே அந்த அபர்ணாயை நமஹான்னு சொல்லணும். உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்லி தர்றேன். கடன் நீங்கணுமா ஒரு மந்திரம் சொல்லுங்க. இந்த எபிசோடு பார்க்கிற ஆன்மீக மித்ரா சேனல், இந்த ஆன்மீக மித்ரா சேனல் மூலமா என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிற பக்தர் கோடிகளுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். கடன் தீரணுமா, உங்களுக்கு கடன் இல்லாத நிலை வரணுமா, ஒரே ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன், அதை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ அபர்ணாயை நமஹ. ரொம்ப சிம்பிள் நாமாவளி. அபர்ணாயை நமஹங்கிற மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா கடனே இருக்காது. நீங்க போய் இன்னொருத்தருக்கு கடனும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க கட்ட வேண்டிய கடன் என்பதும் இருக்காது. இந்த கடன் மட்டுமல்ல, பிதுரு கடன் இருக்காது, ரிஷி கடன் இருக்காது, தீர்த்த கடன் இருக்காது, கர்ம கடன்களே இருக்காது. பணக்கடன்கிறது அப்புறம் கடைசி. வெறும் செல்வத்தால் ஏற்படுகிற கடன் மட்டுமல்ல, எந்த கடனும் இல்லாமல் நீங்கிவிடும். பர்ணானா இலை, அபர்ணா என்றால் ஊசி முனை போல் இருக்கிற ஒரு இலையின் மீது அமர்ந்து தவம் செய்பவளுக்கு அபர்ணான்னு பேர். சுமங்கல்யை நமஹ, சுவாசின்யை நமஹ, சுவாசின்யர்ச்சன பிரீதாயை நமஹான்னு எத்தனை இந்த கோயில், பன்னாரி கோவில் இன்னைக்கு அப்படியே தேஜோமயமாய் 1000 மண்டபங்களோடு மிக சிறப்பான முறையிலே மிக விசேஷமாக உயர்ந்து நிற்கிறது. அப்படி மிக உயர்ந்து நிற்கும் போது, இப்படி உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த பன்னாரி மாரியம்மன் கோவில் சுயம்புவான கோவில். அம்பிகையே ஏற்றருளி ஏந்தருளி விரும்பி தானே வந்து அமர்ந்த கோயில். மாரியம்மனுக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் சமயபுரம் மாரியம்மன், பன்னாரி மாரியம்மன் என்கிற இந்த 2 மாரியம்மனும், மாரினா மலை, மலைக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய நல்ல மலை மோடத்திலே தான் நானும் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மாரிக்கு அம்மனாக, மாறாத அம்மனாக, அன்புக்கு தெய்வமாக அம்பிகை இருக்கின்றாள். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாமே. இது பாரதியார் சொன்னது. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாமே. நாங்களும் அதிக வரம் பெற வரவில்லை, எல்லாருக்கும் வரம் தருவதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், பன்னாரிக்கு வாருங்கள், அதிக வரம் தருவாள். நீங்க ஒரு வரம் கட்டு வருவீர்கள், அவள் 1000 வரங்களை தருவாள். பன்னாரி மாரியம்மன் நாமத்தை தினமும் நினைப்போம், அவனுடைய உருவத்தை நினைந்து போற்றுவோம், நினைந்து வணங்குவோம், நினைந்து சரணாகதி அடைவோம். இறைவி நம்மை காப்பாள் என்று அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.